Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கன்சீவாக இருக்கும்போது விளாம்பழம் இந்த சம்மர் சீசனில் கிடைக்கும். ஸோ கர்ப்பமாக இருக்கும்போது விளாம்பழம் சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விளாம்பழம் சம்மர் சீசனில் நிறையவே கிடைக்கும். இது ஒரு குளிர்ச்சியான பழம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கன்சீவாக இருக்கும்போது இது சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற மாதிரி. ஸோ தாராளமாக சாப்பிட்லாம். கன்சீவாக இருக்கும்போது லிமிட்டாக சாப்பிட்லாம். விளாம்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன சரியாகும் அப்படின்னா, மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகும். விளாம்பழத்தில் கால்சியம், புரதச்சத்து, பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. நம்ம லிமிட்டாக சாப்பிட்லாம். ப்ரெக்னன்சி டைமில் விளாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகும். ஆனால் உங்களுக்கு நீரிழிவு இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த பழம் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா இதில் நிறைய சர்க்கரை இருக்குது. விளாம்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக விளாம்பழம் லிமிட்டாக சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் எதுனாலுமே டக்குன்னு நமக்கு அட்டாக் பண்ணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். நமக்கு விளாம்பழத்தில் கிருமி எதிர்ப்பு பண்பு அதிகமாக இருக்கிறதுனால நோய் தொற்று எதுவும் நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் விளாம்பழம் ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்லாம். பொட்டாசியம் இருக்குது விளாம்பழத்தில். ஸோ நமக்கு உடலில் இருக்கிற திரவ அளவை சமநிலையில் வைக்க உதவும். அதாவது நமக்கு நீர்ச்சத்து அளவு, உடலில் நீர்ச்சத்து அளவை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காக உதவும். ஸோ அதனால் விளாம்பழம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். நமக்கு ப்ரெக்னன்சி டைமில் குழந்தை வளர வளர உங்களுக்கு செரிமான மண்டலத்தில் ஒரு விதமான அழுத்தம் உண்டாகும். இதனால செரிமான பிரச்சனை வரலாம். ஆனால் நம்ம விளாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனையை சரி செஞ்சிடும். எதனால் அப்படின்னா விளாம்பழத்தில் நார்ச்சத்து இருக்குது. ஸோ இது செரிமான பிரச்சனையை சரி செஞ்சிடும்.